Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 458 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் முக்கியமான பர்சன் யார்? அந்த பர்சன் இருக்கும்போதும் சரி, இறந்துட்டாலும் சரி, அந்த பர்சன் எப்பயுமே உங்கள் கூட இருப்பாங்க, உங்களுடைய நலனை தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுற பர்சன் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? உங்களால் தாங்கிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. வெல்கம் டு a ரோலர் கோஸ்டர் ரைட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு நம்மளுக்கு சென்னையிலிருந்து ஆரன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பெரம்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் தான் வந்து வசித்து வராரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா அப்பா கூட தான் வந்து வளர்றாருங்க. ஆனால் இவருக்கு ஒரு 13 வயசாக இருக்கும்போது ஒரு ட்ராஜடி நடக்குது. என்னென்னா, அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா இறந்து போன சோகத்தை இவர்னாலையும் தாங்க முடியல, இவங்க அப்பானாலையும் தாங்க முடியல. ஸோ ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா தான் இவரை ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப பாசமாக ரொம்ப பொறுப்பாகவும் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது செப்டம்பர் 2019 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுதுங்க. ஸோ அவங்க அப்பாவையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஆரனுக்கு வந்துடுது. ஸோ ஆரனுக்கு அவங்க அப்பா ரொம்ப பிடிச்ச ஒரு காரணத்தினால ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ கோவிட் டைம்ஸ் அந்த டைமில் தான் வந்து ஆரம்பிச்சுது. ஸோ லாக்டவுன் எல்லாம் போடும்போதும் கூட ஸோ அவங்க அப்பாவை ஆரன் தான் வந்து பார்த்துக்கிறாராம். ஸோ டயாலிசிஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக தான் இருந்திருக்காங்க. ஆரனுக்கு சமைக்க தெரியாது. அவங்க அப்பா வந்து பெட்டில் படுத்துக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம், இப்படி தான் நீ சமைக்கணும், இந்த பொருளை போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இவர் வந்து சமைப்பாராம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் அப்பாவும் பையனும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்காங்க. என்னதான் அவங்க அப்பாவுடைய உடல்நிலையை வச்சு இவர் கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் அந்த கவலை வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து காட்டிப்பாராம். ஸோ இப்படி இவங்களுடைய லைஃப் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் தான் ஆரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு அவங்க அப்பா எடுத்திருக்காரு. ஸோ நான் இருக்கும்போதே என்னுடைய பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் 2021 அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு சில நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2021 அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாருங்க. ஸோ அப்பா இறந்த சோகத்தை இவரால் தாங்கவே முடியல, ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க அப்பா தான் இறந்து போயிட்டாருப்பா, ஆனால் உனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ உனக்கு ஒரு துணையை தேடி கொடுத்துட்டு தான் அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு February 2022 அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு திருமணமும் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஆரன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவர் அதிபயங்கரமான ஒரு அமானுஷ நிகழ்வை சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரன் வந்து பார்த்தீங்கன்னா பற்றவாக்கம்ல இருக்கிற ஒரு கம்பெனியில் தான் வந்து போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாருங்க. ஸோ சேலரி சம்வாட் அரௌண்ட் 18-20K இருக்கும் அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்கள், கல்யாணம் பண்ணி 18-20Kல தான் இவர் வந்து அவருடைய குடும்பமும் நடத்தி இருக்காரு. ஸோ அந்த கம்பெனியில் வந்து 2 ஷிஃப்ட் இருக்காங்க. ஒன்று டே ஷிஃப்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு. ஸோ டே ஷிஃப்ட் வந்து 9 o'clock மார்னிங்லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் டே ஷிஃப்ட் இருக்குமா. நைட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30லேருந்து அதிகாலை 1 மணி வரைக்கும் நைட் ஷிஃப்ட் இருக்குமா. ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டே ஷிஃப்ட் ஒரு வாரம், நைட் ஷிஃப்ட் ஒரு வாரம், அப்படி தான் வந்து ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி ரொட்டேஷனல் பேசிஸில் தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பற்றவாக்கம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் தான் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ டே ஷிஃப்ட் போகும்போதெல்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நைட் ஷிஃப்ட்டும் போது 1 மணிக்கு கரெக்டாக இவருக்கு வந்து ஷிஃப்ட் முடியுமா. ஆனால் ஷிஃப்ட் முடிஞ்சாலும் 1 மணிக்கு இவங்க வந்து கிளம்ப மாட்டாங்களாம். ஏன்னா ட்ரெயின்ஸ் வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:20 சம்திங் தான் சொல்லியிருக்காரு. ஸோ 3:20க்கு அந்த ஒரு ட்ரெயினை பிடிச்சி இவருடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3:50க்கு போய் சேருவாராம்.
இப்படி தான் இவருடைய ரெகுலர் ஷெட்யூலிங்குமே இருந்திருக்குங்க. என்னதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 இல்லை 320 ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு போனாலும் தனியாக நடந்து போக மாட்டாராம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட நிறையா பேர் வந்து ஆவடியிலேருந்து, அம்பத்தூர்லேருந்து, அரக்கோணம்ல இருந்தெல்லாம் வந்து வேலை செய்வாங்களாம். ஸோ இவங்க எல்லாம் ஒரு கேங்காக தான் வந்து போவாங்களாம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தனியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் லீவ் எடுத்துட்டாங்க அப்படின்னா இவர் ஒரு காலியாக இருக்கிற ரோட்டில், யாருமே இல்லாத ஒரு நடைபாதையில், வெளிச்சம் கூட இல்லாத ஒரு நடைபாதையில் நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆரன் வந்து தள்ளப்படுவார். ஆனால் இவருக்கு வந்து என்னதான் மனசில் பயம் இருந்தாலும் அந்த பயத்தையெல்லாம் வெளிக்காட்டிக்காம எப்பயுமே வந்து தனியாலாம் நடந்து போவாங்களாம். ஆனால் இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆரனை பயங்கரமாக திட்டிருக்காங்க. இந்த மாதிரி அன்டைமில் நீ வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறியடா, இந்த மாதிரி நடந்து வர, அன்டைமில் அமானுஷங்கள் பிரச்சனை அது வேற பிரச்சனை. பட் யாராவது வந்து இந்த திருட்டு பசங்களாம் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி உன் கையில் இருக்கிற மொபைலு இல்லை கொஞ்சம் காசு வச்சிருக்க அந்த காசும் போது அடித்து பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் அன்டைமில் வராத அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு என்னென்னா வீட்டில் ஒய்ஃப் தனியாக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பாதுகாப்பாக அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி போகிறாரு. இன்ஃபேக்ட் இவருடைய ஒய்ஃபே வந்து பார்த்திங்கன்னா நிறையா திட்டிருக்காங்க, இந்த மாதிரி அன்டைம்லலாம் வராதிங்க, ஒரு 6 மணிக்கு வந்தால் தான் என்ன, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து இருந்துப்பேன், ஒரு 6 மணிக்கு நீங்கள் வாங்க, நல்லா வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் வாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கேட்குற மாதிரி கிடையாது. இல்லைம்மா நீ தனியாக இருக்க, உன்னை வந்து சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள். ஸோ எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் தனியாக வர்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு பயமும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வருதுங்க. அந்த ஒரு நாள் இவருடைய வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லி அப்போ ஆரனுக்கு தெரியாது. ஜூன் 2022 வழக்கம் போல ஆரன் நைட் ஷிஃப்டோடைய வேலையை முடிக்கிறாரு. கரெக்டாக 1 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு அவருடைய நண்பர்கள் யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய நண்பர்கள் யாரும் வரலை. சரி 2 மணிக்கு நம்ம தனியாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, ஒர்க் அவுட் டைம் ரெஜிஸ்டர், அங்கே போய் அவுட் டைம் வந்து போடுறாருங்க. அந்த இடத்துல செக்யூரிட்டி இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னப்பா நீ நைட்டு இந்த டைமில் போய் வெளியே போகிற, இந்த டைமில் போகாத, ஆபத்து வரும், தயவு செய்து வெளியே போகாத, இருந்துட்டு ஒரு 4 மணிக்கு மேலே கிளம்புப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைண்ணா வீட்டில் ஒய்ஃப் தனியாக இருப்பாங்க, ஸோ அவங்க ரொம்ப பயப்படுவாங்க, அதனால் நான் போயே தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இல்லைப்பா நீ இருப்பா எப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி எவ்வளவோ கம்பல் பண்ணியிருக்காருங்க. இந்த செக்யூரிட்டி ஆரன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு செக்யூரிட்டி அந்த இடத்துல வராரு. ஏன்பா அந்த பையன் தான் சொல்கிறாரு வீட்டில் ஒய்ஃப் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்பா அந்த பையனை ஸ்டாப் பண்ணுற, போக விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு செய்கையை வந்து அந்த செக்யூரிட்டியை வந்து கொடுக்குறாருங்க. அதாவது கண்ணிலேயே நம்ம வந்து ஒரு செய்கையை வந்து கொடுப்போம், ஒரு ஹிண்ட் வந்து கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கொடுக்குறாரு. அந்த செக்யூரிட்டியும் சைலண்ட் ஆகிட்டாரு. ஆனால் இந்த ஹிண்ட் எல்லாம் இவர் பார்த்தாங்க கூட, யார் ஆரன் பார்த்தாங்க கூட அந்த ஒரு மேட்டரை அவர் வந்து சீரியஸாக எடுத்துக்கல. சரி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ தனியாக நடந்து போகும்போது வழக்கத்துக்கு மாறாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகிருக்கு. என்னடா இது, நம்மளுக்கு நார்மலாக வந்து தனியாக நடந்து போகும்போது கூட பயம் இல்லாமல் நடந்து போவோம், ஆனால் இந்த டைமில் நடந்து போகும்போது நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆரன் நடந்து போய்கிட்டே இருந்திருக்காருங்க. கரெக்டாக கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே ஒரு ரோடு வருமாங்க, கம்ப்ளீட் எம்டி ரோடு, சுத்தமாக ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்காது, பயங்கர டார்க்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் இருக்கிற ரோடு. அந்த 200 மீட்டர் ரோடுடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து இருக்குமாங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட். ஸோ அந்த ஸ்ட்ரீட் லைட்டோடைய வெளிச்சம் அந்த வேப்ப மரத்தின் மேலே பட்டு அந்த வேப்ப மரமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அமானுஷ பூமியில் காட்சி அடிக்கிற மாதிரி ஒரு காட்சியில் தான் வந்து இருக்குமா. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். இவர் மெதுவாக அந்த 200 மீட்டர்ஸ் இருக்கிற ரூட்டோடைய 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வேப்ப மரத்துக்கு கீழே சின்னதாக ஒரு சூறாவளி காற்று மாதிரி வருதுங்க. ஸோ அந்த சூறாவளியும் பின்னாடி இருக்கிற லைட்டும் அடிக்கும்போது இவருக்கு பார்க்கறதுக்கே அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்குது. அளவுக்கு அதிகமாக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ இன்னைக்கு என்னடா இவ்வளோ பயமாக இருக்கே, நம்மளுடைய நண்பர்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்களுக்கு வந்து கால் பண்ணுறாரு. ஆனால் யாருக்குமே லைன் போகவே இல்லை, எல்லாருக்குமே லைன் வந்து எங்கேஜாக இருக்குது, இல்லைனா வந்து நம்பர் நாட் அவைலபிள், நாட் ரீச்சபிள் இப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. சரி இப்படியே கம்பெனிக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாரு. ஏன்னா அவருடைய கம்பெனியிலிருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இவர் வந்து நடந்து வந்துட்டார். திரும்பவும் 2 கிலோமீட்டர் நடந்து போகணுமா, அதுவும் தனியாக நடந்து போகணுமா, இந்த மாதிரி ஒரு மனநிலையில் நடந்து போகணுமா அப்படின்ற ஒரு பயமும் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக தோண ஆரம்பிக்குது. இப்போ ஆரனுக்கு இருக்கிறது 2 வழி தான். ஒன்று பயத்தோடு நடந்து போகிறது, இன்னொன்று அவருடைய கம்பெனிக்கு திரும்பி போகிறது. ஸோ இவர் அந்த செகண்டில் வந்து டிசைட் பண்ணி ஆகணும். என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம்
கொஞ்சம் தூரத்தில் நம்ம ரயில்வே ஸ்டேஷனே போயிடுவோம். ஸோ இப்போ பயந்துட்டு நம்ம பின்னாடி நடந்து போனோம் அப்படின்னா திரும்பவும் இவ்வளோ தூரம் நடந்து வந்து தான் ஆகணும். ஸோ நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் வந்து இருக்கணும், நம்ம இப்படியே வந்து நடந்து போயிடலாம், எதுவுமே நடக்காது, நம்ம தான் ரெகுலராக வந்து போகிற ரூட்டு தானே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் ஆரன் வந்து முதல் படியை எடுத்து வைக்கிறாருங்க. எடுத்து வச்சு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துடுறாருங்க. கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப்பு நடந்து வந்த உடனே திடீர்னு அவர் காதுக்கு யாரோ ஹஸ்கி வாய்ஸில் ஹேய் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்டுச்சுங்க. அந்த ஹேய் அப்படின்ற அந்த வாய்ஸ் இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் அப்படி போன உடனே ஸ்டன் ஆகிடுறாரு. அப்படியே கை கால்லாம் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. சுற்றி முற்றி பார்க்குறாரு, அந்த இடத்துல யாருமே இல்லை. இவர் சரி இதை காதில் கேட்கக்கூடாது, நம்மளுக்கு இமேஜினேஷன் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னமும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. திரும்பவும் இவருடைய காதுகளுக்கு ஹேய் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க. இந்த வாய்ஸ் 2வது தடவை கேட்ட உடனே இவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. திரும்பவும் இவருடைய நண்பர்களுக்கு எல்லாமே கால் பண்ணுறாருங்க. ஆனால் அவருடைய நண்பர்களுடைய நம்பர் யாருமே ரீச்சபிளாக இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை மனசில் நினச்சிக்கிறாரு, இவருடைய இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிறாரு. மனசில் நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு இவர் வந்து நடந்து போய்கிட்டே இருக்காருங்க. கரெக்டாக கண்ணை மூடிட்டு அந்த ஒரு வேப்ப மரத்தையும் தாண்டி போயிடுறாரு. கொஞ்சம் தூரம் அந்த வேப்ப மரத்துலேருந்து ஒரு 10-15 ஸ்டெப் முன்னாடி நடந்து போயிடுறாரு. முன்னாடி நடந்து போனால் ஒரு 4-5 வீடுகள் இருக்கும். அந்த இடத்துல 2-3 தென்னை மரம்லாம் இருக்குங்க. அப்போ தான் அவர் வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காற்றடிக்கிற மாதிரி அடிக்குது. கரெக்டாக அந்த ஒரு வீடு இருக்குமாங்க, அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிறையா தென்னை மரங்கள் இருக்குமா. அதில் ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புயல் காற்றடிச்சா எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஆடி இருக்குங்க. அந்த தென்னை மரத்தை பார்த்த உடனே இவர் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. கரெக்டாக அப்படியே ஸ்டன் ஆகி இருக்கும்போது திரும்பவும் இவருடைய காதுகளுக்கு ஹே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்குங்க. ஐயோ என்னடா இது இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே பார்க்குறாரு. கரெக்டாக அந்த வீட்டோடைய மெயின் கேட் இருக்குல்ல, அந்த மெயின் கேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடியை மிக பெருசாக விரித்து போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு ஒரு 30 இயர்ஸ் இருக்கும் ஒரு லேடி வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து இவர் பார்க்குறாருங்க. அந்த லேடியை பார்த்த உடனே இவருக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாரு. ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இவருடைய ஹார்ட்டெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்குது. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு பயம். சுற்றி 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 இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மோடில் ஹே 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 அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவரும் கேட்குறாரு யாரது யாரது யாரதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் எந்த ஒரு பதிலும் வரல. அந்த ஹே அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் ஹஸ்கி வாய்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரனுடைய ஃபோன் ரிங் ஆகுது. ரொம்ப சந்தோஷத்தோட அவருடைய ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. ஃபோன் வந்து அவங்க ஒய்ஃப் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹலோ அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ண உடனே அவங்க வந்து அந்த சைட்லேருந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு தான்மா வந்துட்டுருக்கேன், இன்னொரு 1 ஹவரில் வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சீக்கிரமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. வீட்டில் அவங்க தனியாக இருக்காங்க இல்லையா, தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு டோரை யாரோ நாக் பண்ண மாதிரி சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து இவர் தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. வெளியே யாருமே கிடையாது. திரும்பவும் டோரை லாக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 2-3 ஸ்டெப் நடந்த உடனே திரும்பவும் டோரை நாக் பண்ணுற சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. அவங்க திரும்பவும் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பயம் வந்துட்டுருக்கு. டோரை லாக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க. அவங்களுடைய மாமனாருடைய ஃபோட்டோ வந்து இருக்குமா. ஃபோட்டோவுக்கு கீழே எப்பயுமே சொம்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருப்பாங்களாம். கரெக்டாக அந்த சொம்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு, தண்ணியெல்லாம் செதறி இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அவங்க ரொம்ப பயந்து போய் இவரை வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ஆரன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு, ஆஹா இவங்க ஆல்ரெடி ரொம்ப பயந்து போயிருக்காங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இன்னமும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஒரு மேட்டரை சொல்லலை. ஆனால் இவருடைய மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இவங்க அப்பாவுடைய ஃபோட்டோக்கு கீழே வச்சிருந்த சொம்பு வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக அவங்க அப்பாவுடைய ஆன்மா தான் அங்கே வந்திருக்கணும், ஏதோ ஒன்று அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல முயற்சி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய மனசை இவரே வந்து தேத்திக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் 1 ஹவரில் வந்துடுறேன், தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த ஒரு லேடி ஒன்று நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வீடை தாண்டியும் கிராஸ் பண்ணிடுறாரு. கிராஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நாய்கள்லாம் பயங்கரமாக குலைக்க ஆரம்பிக்குது. இவர் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இன்னும் ஸ்பீடாக நடக்கிறாரு.
திடீர்னு எங்கே இருந்த ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இவரை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்குதுங்க. அந்த நாய்க்கு பயந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறாரு. அந்த பயத்தில் இவருக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா யூரின் வந்துட்டு இருக்கு. சரி யூரின் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு இடத்துல நின்று யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் பின்னாடி யாரோ வந்து சர்ன்னு ஓடி வந்து நிற்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குதுங்க. அப்படியே இவர் வந்து இவருடைய வேலையை முடிச்சுட்டு ஜிப்பை போடுறாரு. பயத்தோடு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது திரும்பவும் ஹே அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த ஹே அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்ட உடனே இவருக்கு அப்படியே பயங்கரமாக புல்லரிக்குது, மனசெல்லாம் அப்படியே படப்படன்னு அடிக்குது. பயத்தோடு திரும்புகிறாருங்க. திரும்பி பின்னாடி பார்த்தா பிளாக் கலர் அழுக்கு ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. பல்லெல்லாம் ஈனு காட்டுது. அந்த பல்லில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் ரத்தம் வந்து கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருப்பு கலரில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குங்க. லேடியை பார்த்த உடனே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. லிட்ரலாக அந்த பிளட்டெல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா, நம்மளுடைய பிரெயினுக்கு ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா நம்மளுக்கு பிளாக் அவுட் ஆகும் இல்லையா, மயக்கம் வரும், அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிடும் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் இருட்டிடுதுங்க. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கண் முழிச்சு பார்க்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்க்குறாரு. மார்னிங் ஒரு 6 o'clock ஆகிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க அப்போ தான் இவர்கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இவர் நடந்த விஷயத்தையெல்லாம் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியிருக்காரு. போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிருக்காங்க. ஏன்டா உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையாடா, நைட் டைமில் தனியாக அங்கே வராதிங்கன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க, வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு இது காணாமல் போயிடுச்சு, இப்படி வந்து மிரட்டாங்க, மொபைலை பிடிங்கிட்டாங்க, காசு பிடிங்கிட்டாங்கன்னு ஒரு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு பொம்பளையை பார்த்தா அந்த பொம்பளை வந்து என்ன இது பண்ண வந்துச்சு அது பண்ண வந்துச்சுன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே வாடா எங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி ஆப்வியஸாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவரை வந்து திட்டிருக்காரு. சரி நீ சொல்கிறதால எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா கால் பண்ணு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி ஃப்ரெண்டுக்கிட்டையும் பேச வச்சிருக்காரு. ஸோ அவர் ஃப்ரெண்டுமே சொல்லியிருக்காரு, இல்லை சார் அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் தனியாக தான் இருக்கான், அவங்க ஒய்ஃபும் அவனை மட்டும்தான், இவனுக்கு எந்த விதமான குடிப்பழக்கமும் இல்லை அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வார்ன் பண்ணி, பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நைட் டைமில் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணாதப்பா, எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு 4 மணிக்கு மேலே வா, 4 மணிக்கு மேலே அந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டம்லாம் வந்துடுவாங்க, ஸோ பிரச்சனை இல்லை, இப்போ நீ கிளம்பி போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இவருடைய வைஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 கால்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவருடைய ஃபோன் வந்து சைலண்டாக இருந்தனால இவருடைய ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. ஃபைனலாக ஒரு 6:30 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போன உடனே அவங்க ஒய்ஃப் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அழுகுறாங்க. ஏன் ஃபோனே எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை அங்கே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன், ஃபோன் வந்து சைலண்டில் இருந்தது, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் படுத்து தூங்க போகிறாரு. கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எழுந்துக்கிறாருங்க. எழுந்த உடனே இவருடைய நண்பர்களுக்கு வந்து கால் பண்ணுறாரு. அதாவது மார்னிங் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவர் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாமே சொல்லியிருக்காரு. சரி அந்த செக்யூரிட்டி என்ன வந்து போவேணா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அந்த செக்யூரிட்டிக்கிட்டையும் வந்து ஃபோனை கொடுத்துருக்காங்க. அவருமே அட்டன் பண்ணி பேசியிருக்காரு. அண்ணன் ஏன்னா என்னை போக வேணாம்னு சொன்னீங்கன்னு சொல்லி அப்போ தான் ஆரன் கேட்டிருக்காரு. அப்போது அந்த செக்யூரிட்டி சொல்லியிருக்காரு, எப்பா நீ கிளம்பும்போது தூரத்தில் ஒரு லேடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த லேடி யார் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு வந்து தூக்கு மாட்டி இறந்துருச்சு. அந்த பொண்ணு பேர் வந்து ரோஹிணி. அந்த பொண்ணு வந்து இங்கே ஆன்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் பார்க்கல. தூரத்தில் ஒரு பொம்பளை தலைமுடியை விரித்து போட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸில் அழுக்கான ட்ரெஸ்ஸில் நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த பொம்பளையை பார்த்த உடனே எனக்கு வந்து மனசில் தோணுச்சு, ஒருவேளை அந்த பொண்ணு தான் ரோஹிணியாக இருக்குமோ அப்படின்னு வந்து மனசில் தோணுச்சுப்பா, அதனால தான் உன்னை போக வேணாம் அப்படின்னு சொன்னேன், ஆனால் நீ வந்து என் பேச்சை கேட்கவே இல்லை, போயிட்டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆமாண்ணே நான் பார்த்தேன், அந்த பொம்பளை என் பின்னாடி வந்து நின்றுச்சு, நல்ல வேலைப்பா, உன்னை ஏதோ உன்னுடைய இஷ்ட தெய்வமோ இல்லை யாரோ உன்னுடைய முன்னோர்கள் தான் காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உடனடியாக நீ என்ன பண்ணு, ஒரு சிவா விஷ்ணு டெம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ சிவா விஷ்ணு டெம்பிளுக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டுட்டு வா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஒய்ஃப் இருக்காங்களே, ஒய்ஃப் கிட்டே வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க, வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிருக்காரு. போயிட்டு ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ ஒய்ஃப் கேட்டிருக்காங்க எதுக்கு அப்படின்னும் போது, இல்லை நைட்டு உனக்கு வீட்டில் இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனால் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க, நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருங்க. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுறாரு, நைட் ஷிஃப்ட் போகலை. ஸோ இதோட பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினச்சாரு. ஆனால் அன்னைக்கு நைட்டு ரொம்பவும் வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாருங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பெட்ரூமில் வந்து படுத்துட்டு இருக்காரு.
ஒய்ஃபும் தூங்கிட்டு இருக்காங்க, இவரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அப்பா வந்து கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவருக்கு வந்து உண்டாகுது. என்னடா இது, அப்பா கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து உண்டாகுது, நம்மளுக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு இவர் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா இவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து உட்காந்துருக்காங்க. இவரையே வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கோவமாக பார்க்கல, ஒரு மாதிரி பாசம் கலந்து ஒரு பார்வை இருக்கும் இல்லையா, நம்மளுடைய கண்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும், அப்படி வந்து அழுகிற மாதிரி இருக்கும், அப்படியே தேங்கி நிற்கும், அந்த மாதிரி பாசத்தோடு பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து இவரை பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் அவங்க வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரன் பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஸோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவுடைய வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த வாய்ஸை கேட்ட உடனே இவருக்கு திரும்பவும் எல்லாமே பிளாக் அவுட். அதாவது முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க, இவருக்கு வந்து எதுவுமே காதில் கேட்கல. இவருக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் திரும்ப திரும்ப இவருடைய மைண்ட் வந்து ரீப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா இறந்து போன ஒரு இன்சிடென்ட். அதாவது அவர் ஆல்ரெடி கிட்னி பேஷண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்டு. ஸோ நிறையா தண்ணி வந்து அவங்க கன்சியூம் பண்ணுவாங்களாம். ஸோ எப்பயுமே அவங்க அப்பா தூங்கும்போது நைட் டைமில் இவர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு தான் இவர் வந்து போய் படுக்க போயிருப்பாரு. ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி தான், அதாவது இறந்து போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டுமே இவர் வந்து தண்ணி வச்சிருக்காரு. ஸோ வச்ச உடனே அவங்க அப்பா வந்து தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிடுறாரு. ஸோ இவர் வந்து பார்க்காம இவர் வந்து பார்க்கணும்னா போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நைட்டு ஒரு 2-2:30 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து தண்ணிக்காக ஏங்கியிருப்பார் போல இருக்குது. அப்படியே அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இந்த ஆஸ்ட்ராலஜர்லாம் இருப்பாங்க இல்லையா, இறந்து போயிட்டா நல்ல நேரத்தில் இறந்துருக்காங்களா இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன் கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் அப்பா வந்து தண்ணி தாகத்தினால தான் இறந்து போயிருக்காரு அப்படின்றத ஆஸ்ட்ராலஜர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை வந்து உண்டாக்குது. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் திரும்ப திரும்ப இவருக்கு வந்து ப்ளே ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஒய்ஃப் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு பட்டுன்னு லைட்டை போடுறாரு. லைட்டை போட்ட உடனே என்ன இந்த மாதிரி பேசுகிற காயத்ரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் உள்ள வந்து அவங்க அப்பாவுடைய ஆன்மா இருக்கு இல்லையா, அவன் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, இல்லைப்பா நான் காயத்ரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தலையில் எப்பயுமே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கை வச்சு தான் அவங்க அப்பா வந்து பேசுவாராம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையை இவருடைய தலையில் வச்சுருக்காருங்க. ஸோ கையை தலையில் வச்ச உடனே இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இமோஷனல் ரோலர் கோஸ்டர். ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வலிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவங்க அப்பா வந்து தலையில் கை வச்சுட்டு, அதாவது அவருடைய லாஸ்ட் டயாலிசிஸ் ஹாஸ்பிட்டலில் கடைசி தடவை அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்காரு இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணியிருக்காரு அவங்க அப்பா இவருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு நைட் டைம்லலாம் தனியாக வராதப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன் இவ்வளோ குளருது அப்படின்னா, நானுமே கொஞ்சம் எமோஷனல் ஸ்டேட்டில் தான் இருக்கேன். யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பயங்கர எமோஷனலான ஒரு மூமெண்ட்டு. ஸோ நைட்லலாம் தனியாக வராதப்பா, நேற்று நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் வந்து மாட்டிக்கிட்ட, உன்னை நான் காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் இங்கே உன்னுடைய ஒய்ஃபையும் நான் வந்து அலர்ட் பண்ணப்பா. ஆனால் உன் ஒய்ஃப் வந்து அதை புரிஞ்சிக்க முடியல, அவங்க வந்து பயந்துட்டாங்க. ஆனால் என்னால் ஒரு தடவையும் இந்த மாதிரி வந்து உன்னை காப்பாற்ற முடியுமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. தயவு செய்து நைட் டைமில் மட்டும் வராதப்பா, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. கட்டி பிடிச்சிட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தலையில் கையை வச்சுட்டு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே படுத்து தூங்குற மாதிரி படுக்கிறாங்க. படுத்துட்டு ஒரு 2 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அவங்க வந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போது இவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஒய்ஃப் எழுந்துக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, இங்கே என்னமோ ஆச்சு, ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புன்னகை, ஒரு சிரிப்போட ஒரு அழுகை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை வந்து படுக்க வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. யாருனாலுங்க மறக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவருக்கு என்ன ஒரு ஆபத்து வந்தாலுமே சரி, அவங்க அப்பாவுடைய ஆன்மா எப்பயுமே இவர் கூடவே இவரை காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்திருக்காரு, இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அது உண்மைதான் கூட அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இவர் மட்டுமே தான் உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்மாக்கள் எப்பயுமே வந்து
நம்ம கூட இருக்கிறவங்க, அதாவது அவங்க யார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரி தான் இவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டும் இருந்திருக்காரு. ஸோ அவர் எப்போல்லாம் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறாரோ அப்போல்லாம் அவங்க அப்பாவுடைய ஆன்மா வந்து இவர் கூடயே வந்து உட்காந்து ஏதோ ஒன்று என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்து கொடுக்குற மாதிரி பேசுகிற மாதிரி இவருக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுமா. சரி, நம்ம தனியாக இல்லை, நம்ம கூட வந்து நம்ம அப்பா இருக்கார் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஆகுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இது வரைக்கும் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வாட் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரி. எந்த ஒரு கதையை கேட்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆரன். இந்த மாதிரி ஒரு பயங்கர எமோஷனல் ஸ்டோரியை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 458 எபிசோட்ஸ் வந்து போட்டுட்டேங்க. ஸோ இத்தனை எபிசோட்ஸ் போட்டும் ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து நம்மளுடைய மனசில் ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லையா. அந்த ஒரு சில ஸ்டோரியில் டாப் ஆஃப் த ஸ்டோரி இதுதான் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் ரிக்வஸ்ட்டாக தான் கேட்டுட்ருப்பேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட் ஆரனுக்கு மட்டும் கிடையாது, அவங்க அப்பா ஜனார்தனனுக்கும் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட். அது நம்மளுடைய சேனல் மூலமா ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட். ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். திரும்பவும் அந்த மூமெண்ட்டை ரீலீவ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக நான் கொடுத்துருப்பேன். இதில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, அந்த கதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ராப்பராக திரும்பவும் அந்த மூமெண்ட்டை வந்து அவர் ரீலீவ் பண்ண வச்சுருப்பேன் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ ஆரன் அப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமாக கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.